வணக்கம். செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு மெயினாக சர்க்யூட் நாலேஜ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். அப்போ அந்த சர்க்யூட் நாலேஜ் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, உறுதியாக நம்ம ஃபால்ட்டு எதுன்றது கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்ற விஷயம் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். முழுமையாக நம்ம ஒவ்வொரு செக்ஷனையும் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபுல் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அதை பொதுவாக நம்ம சர்வீஸ் பண்ணும்போது இப்போ டவர் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், அந்த டவர் கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம எல்லோரும் செய்கிற ஒரே விஷயம் WTR ஐசியை மாற்றணுன்றது நிறைய பேருக்கு மைண்டில் தோணும். எதுக்கு மாற்றணும்னு தெரியாது. ஆனால் சொல்லுவாங்க WTR ஐசி மாற்றினா டவர் கம்ப்ளைண்ட் ரெடி ஆயிடும், நெட்வொர்க் ஐசியை மாற்றினா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடையில ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரு, சுவிட்சு, RF சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி விஷயங்கள் பெரும்பாலும் யாரும் ட்ரேஸ் பண்ணுறதில்ல, பெரும்பாலும் சொல்லித்தரதே கிடையாது. அப்போது ஒரு ஐசியை மட்டும் ஃபாலோ பண்ணி பிரயோஜனம் இருக்காது. அதுக்கு வரக்கூடிய ஃபில்ட்ரு எந்த மாதிரி இருக்கும், சுவிட்ச் எப்படி இருக்கும், அதில் எத்தனை பின் இருக்கும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபோன் அட்டன் பண்ணுறோன்னா அதோட முழு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக தனித்தனியாக பிரித்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு ஃபோன் கான்செப்டில் இப்போ டவர் செக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா அந்த டவர் செக்ஷனுக்கு எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எப்படி லைன் கொடுத்துருப்பாங்க, எந்த ஐசியில் அது சப்போர்ட் பண்ணும், அப்போ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ மெயினாக நம்மளுக்கு வேல்யூ கான்செப்ட் எப்படிலாம் வரும், எந்த இடத்துல வரும், அதுமாதிரி வோல்டேஜ் எப்போல்லாம் வரும், என்ன மாதிரி வோல்டேஜ் வரும், எங்கேருந்து வரும், எந்த ஐசி வோல்டேஜ் தரும், எப்போ தரும் அப்படின்ற விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒரு சில கான்செப்ட் இருக்குது. அதில் பேசிக்கான விஷயங்கள், ஒரு மொபைல் எடுத்தால் பேசிக் கான்செப்டை முழுமையாக ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் தெளிவாக ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் A to Z அந்த பின் டீட்டெயில் வரைக்கும் நீங்கள் தெளிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னால் ஃபால்ட்டு பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கடுத்து அதை பார்க்கணும், அடுத்தடுன்னு சொல்லி நம்மளே அடுத்தடுத்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய அந்த பின் டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம நோட் பண்ணணும். அந்த சர்க்யூட் டயக்ராமில் கொடுத்த நேமை ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது உதாரணத்துக்கு டவர் செக்ஷனை பார்க்குறோன்னா ரிசீவிங் டிரான்ஸ்மிட்டிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்னென்ன பேண்ட் யூஸ் பண்ணாங்க, பேண்டுனா என்ன, அந்த பேண்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி, எங்கேருந்து எந்த மொபைலுக்கு எப்படிலாம் பேண்டு கொடுத்துருப்பாங்க, 2G 3Gக்கு எப்படி பேண்ட் இருக்கும், 4Gக்கு என்ன பேண்ட் இருக்கும், 5Gக்கு என்ன பேண்ட் இருக்கும், அதோட ஃப்ரீக்வன்சி அளவு என்ன இருக்கும், அதுக்கு என்னென்ன செக்ஷன் இருக்குது, அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, எந்தெந்த இடங்கள்லேருந்து அது சிக்னல் பாஸ் பண்ணும், எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகும் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு தனியாக RF சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. தனியாக பார்த்திங்கன்னா SPTTன்னு சொல்லி சர்க்யூட் லைன் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுமே சர்க்யூட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். அப்போது வெறும் டவருக்கு WTR ஐசி அல்லது STR ஐசி அல்லது RF ஐசியை மாற்றினா சரியாக போயிடும், ஆசிலேட்டர் மாற்றினா சரியாக போயிடும், நெட்வொர்க் ஐசி 2 மாற்றினா சரியாக போயிடும், அதுமாதிரி ஃபோன் டெட்டாக இருந்தால் CPU மாற்றினா சரியாயிடும், மெமரியை மாற்றினா அதை அது ரீபால் பண்ணால் சரியாக போயிடும், இல்லை பவர் ஐசியை மாற்றினா சரியாக போயிடும். அதான் ரீபாலிங் எல்லாருமே செய்கிற ஒரே விஷயம், கம்ப்ளீட்டாக போர்டை வலித்து ஃபுல்லாக ரீபால் பண்ணி வச்சுறாங்க, திரும்ப ரெடி ஆகாது. என்ன காரணம்னு தெரியாது. அப்போ அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சர்க்யூட்டில் தான் இருக்குது. இப்போ சர்க்யூட்டை நீங்கள் முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முழுமையாக நம்ம சர்வீஸ் கற்றுக்க முடியும். அப்போ அந்த சர்க்யூட்டை பற்றி நாலேஜ் கண்டிப்பாக எல்லோரும் இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை தரேன் உங்களுக்கு. அப்போ பேசிக்லேருந்து ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் முழுமையாக நம்ம கற்றுக்க முடியும். தவிர எடுத்தோடனே டேரெக்டாக நீங்கள் 4G 5G கான்செப்ட் போகும்போது அந்த ஃபோனை அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விஷயம் புரியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ பேசிக்லேருந்து கொஞ்சமான விஷயங்கள், அதாவது தனித்தனி செக்ஷனாக பிரித்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும். அந்த விஷயங்கள் நான் இந்த வீடியோஸில் முழுமையாக கொடுத்துருக்கேன். அப்போ உண்மை வேணால் என்னென்ன ஸ்பேர்ஸ் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி செக் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும், அதேமாதிரி டவர் செக்ஷனாக எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த செக்ஷனுக்குரிய பாதை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கிளாஸஸில் பார்க்க போகிறோம். அப்போ முழுமையாக அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும். தெளிவாக நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துட்டு எது பண்ணாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அட்டன் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யாத போது ரிசல்ட்டு தெளிவாக உங்களுக்கு கிடைக்காது. இப்போ தியரியாக ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது கன்ஃபார்மாக உண்மையாக சரியாக தப்பான்றது விஷயம் நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணால் தான் சார் எனக்கு வருது வரல இது கரெக்டு இல்லைன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அந்த ஃபீல்டை பொறுத்தவரை உறுதியாக தெரியணும்னா உறுதியாக ப்ராக்டிக்கலாக செஞ்சு அது ரிசல்ட் கிடைச்சா மட்டும் தான் நம்ம அதை ஒத்துக்கணும்னு சொல்ல வரேன். அது இல்லாமல் ஜஸ்ட்டு ஒருத்தர் சொன்னார், என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஐசியை எடுக்க சொன்னார், எடுத்து வச்சேன், ரெடி ஆகலை அப்படின்றது, ரெடி ஆகலைன்றபோது ரெடி ஆகிடுச்சுன்னா ஓகே சரியாக சொல்லியிருக்காரு, நம்மளும் சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கோன்ற விஷயம் தெரிஞ்சு அது எதுக்கு காரணம், ஏன் எடுக்க சொன்னார்ன்ற விஷயம் கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்கணும்னா சர்க்யூட்டை நீங்கள் முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். பெரும்பாலும் இப்போ சர்க்யூட் நாலேஜ் நிறைய கிடைக்குது. அந்த நாலேஜை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக போர்டு எடுத்து ஒரு போர்டோட முழு டயக்ராமையும் ட்ரேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பழகுங்க. அந்த ஃபோனை புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த மாடல் எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயங்கள் மாறுதல் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்களே அதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நம்ம முழுமையாக சர்வீஸ் பண்ண முடியும்.
அப்போ இதை விஷயங்களில் வந்து நம்ம தெளிவாக இன்னும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தது கிளாஸ் வீடியோஸில் முழுமையாக நான் வந்து தரப்போகிறேன் உங்களுக்கு. அப்போது எந்த சர்வீஸ் எடுத்தாலும் அதோட முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன காரணத்தால் அது பண்ணுறோன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சர்வீஸ் கற்றுக்க முடியும். அப்போ இந்த விஷயம் கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம ரிஸ்க் எடுக்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த ஃபீல்டில் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும். அப்போ இந்த ஃபீல்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதோட முழுமையான நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்போது ப்ராக்டிக்கலாகவும் சரி தியரியாக இருந்தாலும் சரி எஃபெக்ட் போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் அது ப்ராப்பராக நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ ஒரு தடவை நம்ம பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப ரிட்டர்ன் போனால் அது அப்டேட் ஆகிருக்கும். இந்த ஃபீல்டை பொறுத்தவரை புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட் விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா சர்க்யூட்டை முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸ் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், 2 சைடு சில்வர், நடுவில் பிளாக் கலர் இருக்கும். பெரிய சைஸ் இருக்கும், அதோட சின்ன சைஸ் இருக்கும். 2 சைடு சில்வர் பிளாக் இருக்கும். 4 பின் 4 கால் வச்சுருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி 8 பின் வச்சுருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், நம்ம 8 கால் வச்சுருக்கோம். இந்த ரெசிஸ்டர் இந்த மாதிரி இருக்கும் சொல்லி கலர் கொஞ்சம் திக்காக இருக்கும். 4 கால் தெரியுது பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். டிஸ்கேபாசிட்டி எப்படி சார் இருக்கும்னா 2 சைடு சில்வர், நடுவில் ப்ரௌன் கலர் இருக்கும்னு சொல்லுவாங்க. இதிலே பாருங்கள், இதே டிஸ்கேபாசிட்டி பாருங்கள், அந்த ப்ரௌன் கலரில் இந்த இதுவும் டிஸ்கேபாசிட்டி தான். இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாதிரி இருக்குது, இதுவும் டிஸ்கேபாசிட்டி தான். இந்த மாதிரி டிஸ்கேபாசிட்டி அது சிம்பிள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சர்க்யூட்டில் சிம்பிள்ஸ் 4 பின் இருக்கும், 4 கால் இருக்கும். இதே இதில் 8 கால் வச்சுருக்கும். 4 கால் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் டிஸ்கேபாசிட்டின்னு சொல்லுவோம் நம்ம. இதில் நம்ம பெரிய சைஸ் இருக்கும், கெப்பாசிட்டிலேயே பாருங்க பெரிய சைஸ் இருக்கும், சின்னதாக இருக்கும்னு சொல்லுவோம். இதுதான் வாட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லோ ரெட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லோ கலர் இருக்குது மைனஸ் இந்த கால், இந்த பக்கம் ரெட் கலரில் ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இது அதிகமான பழைய மாடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெட்வொர்க் அதிகபட்சம் நெட்வொர்க் ஏசியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்டென்சர் போட்டுருப்போம். நெட்வொர்க் ஏசி பக்கத்தில் கண்டென்சர் கண்டிப்பாக இருக்குன்னா சப்ளையில் ஏன்னா கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கண்டென்சர் முக்கியம். எல்லோ கால் இருக்கிறது மைனஸு, ரெட் வந்து ப்ளஸ் கால்னு சொல்லுவோம் நம்ம. இது மாதிரி நம்ம பவர் சப்ளை ஏரியாலையும் பார்க்கலாம், சார்ஜிங் ஏசி பக்கத்துலேயும் பார்க்கலாம், ஆடியோ ஏசி பக்கத்துலேயும் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனில் இந்த பாருங்கள், இதே இது பாருங்கள் சப்ளை லைனில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க சார். இங்கே பாருங்கள் பிளாக் ஒயிட் சொன்னேன் பார்த்தீங்களா, பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு சொல்லுவோம். அதிகமாக கால் வந்து பிளாக் இருக்குது, கால் வந்து மைனஸு, ஒயிட் கலர் கால் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். கோடு போட்டிருக்கீங்களா, இது கண்டென்சர் சொல்லுவோம் நம்ம. புரியுதா சார் உங்களுக்கு? இது கண்டென்சர், எல்லோ ரெட்டு பிளாக் ஒயிட், எல்லோ வந்து மைனஸு, ரெட் வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸு, ஒயிட் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இது கண்டென்சர். இப்போ டயோடு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குது டயோடு சொல்லுவோம் நம்ம. 2 சைடு பின் இருக்கும். இந்த கால் பாக்ஸ் ஃபுல்லாக பிளாக்காக தெரியுது பார்த்தீங்கன்னா, உடனே கண்டென்சர் சொல்லிட வேண்டாம். 2 சைடு பின் இருக்கும். இந்த லைட் கலர் கோடு தெரியும், இது டயோடுன்னு சொல்லுவோம் நம்ம. இதுவும் டயோடு தான். அந்த இருக்குல்ல சார் 2 கால் பின்னு தெரியுது அவங்களுக்கு, பிளாக் கலர் இருக்குது டயோடு, 2 கால் தான் இருக்கும். இது டயோடுன்னு சொல்லுவோம் நம்ம. 2 சைடு பின்னு தெரியும், இது ஃபுல் பிளாக் இருக்கும், லைட் கலர் கோடு இருக்கும். அந்த மீட்டரை செக் பண்ணி பார்க்கலாம், அது நம்ம தெளிவாக சொல்லித்தரேன். மீட்டரை செக் பண்ணி காந்து ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். இது கண்டென்சருக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க சார். இது கண்டென்சர் சொல்லக்கூடாது, இதில் கால் வெளியே தெரியாது, இதில் கால் வந்து 2 பின் வெளியே தெரியும். இது டயோடுன்னு சொல்லுவோம் நம்ம. சிக்னல் டயோடு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டில் தான் பார்க்க முடியும், ஏன்னா ஐசியூக்குள்ளே செட் ஆகி வந்துடும். 4 கால் 5 கால்ன்ற விஷயத்துக்குள்ளே வந்துடும் சிக்னல் டயோடு. அதை நம்ம தனியாக பார்க்க முடியாது. சிக்னல் டயோடு இல்லை சிக்னல் டயோடுன்னு சொல்லணும். அது டயோடுக்கு அப்புறம் கான்செப்ட் பார்க்குறது சிக்னல் டயோடு. அப்புறம் எல்இடின்னு சொல்லுவோம், லைட் எமிட்டிங் டயோடு, இதான் எல்இடின்னு சொல்லுவோம் நம்ம. நோடு கேத்தோடு ப்ளஸ் மைனஸ், இந்த மீட்டரை செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம். எல்இடி ப்ளஸ் மைனஸ், இந்த பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடு வந்து கால் இருக்கும், நடுவில் பல்ப் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து போர்ட்லேயே காட்டுறேன் நான். இப்போ நார்மலாக இதை காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ஃபோன்லேயும் லைட்டிங் செக்ஷன் வரும்போது தெளிவாக உங்களுக்கு லைட்டிங்கை பற்றி சொல்கிறேன். அப்போ ப்ளஸ் மைனஸ் பார்த்தா இது ஃபிட் பண்ணணும்னு சொல்ல வரேன் நான். எல்இடி கால், டயோடு. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர்ன்றது 3 கால் வச்சுருக்கும். ஃப்ரண்ட்டில் 1 கால், பேக்கில் 2 கால். அந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஒரே ஒரு கால் இருக்கும், ஃப்ரண்ட்டில் 1 கால், பேக்கில் 2 கால் இருக்கும். இதான் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஃப்ரண்ட்டில் 1 கால் இருக்கும், பேக்கில் 2 கால் இருக்கும். இதான் டிரான்சிஸ்டர். பேசிக் கலெக்டர் எமிட்டர்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த கால் டீட்டெயில் சொல்கிறேன். அப்புறம் என்பிஎன் பிஎன்பி சொல்லி 2 டைப் இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட்டு பார்ப்போம், நம்ம 1 பை 1 பார்ப்போம். முதல் அந்த ஸ்பேரை பற்றி எப்படி எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் பார்த்துருப்போம், இப்போ செல்ஃபோனில் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இது பொதுவாக பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கால் 8 கால்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேரை பார்ப்போம். இதில் பாருங்கள் 5 கால் வச்சுருக்காங்க. இது டயோடு பேக்கேஜ்னு சொல்லுவோம். 3 கால் வரைக்கும் டிரான்சிஸ்டர், அதுக்கு மேலே 4 5 கால் போயிட்டுனா டயோடு பேக்கேஜ்னு சொல்லுவோம் நம்ம. இதுக்கு மேலே போனால் தான் ஐசின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற ஐசின்னு சொல்லுவோம், இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவோம். இதில் ஐசி. அதுக்கப்புறம் நம்ம சிபியூன்றது ஃப்ளாஷ் மெமரி எல்லாமே நம்மளுக்கு டின்ற சிம்பிள் போட்டிருப்பாங்க சர்க்யூட்டில் காமிக்கிறப்ப நான் உங்களுக்கு. இது வந்து நம்ம மைக்ரோ சிப் அல்லது மைக்ரோ ப்ராசஸர் சொல்லுவோம். இது சிபியூ, இது ஃப்ளாஷ் மெமரி சொல்லுவோம். மற்றதெல்லாம் ஐசி.
என் போட்ட சர்க்யூட் வச்சு நான் சொல்கிறேன். இது இந்த மாதிரி இருக்க ஃபுல்லாக ஐசின்னு சொல்லுவோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்யூட்டில் டின்ற சிம்பிள் போட்டிருந்தா மைக்ரோ சிப்பு, என் போட்டிருந்தா ஐசின்னு சொல்லுவோம். மற்ற இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆசிலேட்டர். இது நம்ம செக்ஷன் பார்க்கும்போது ஒன்று ஒன்றா பார்ப்போம்னு சொல்லுவேன். இது நெட்வொர்க் ஐசி, ஆன்ஐசி, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்குமே அந்த செக்ஷனை பற்றி 10 செக்ஷன் இருக்குது. அது தெளிவாக தெரிஞ்சால் தான் ஐசியை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் ஸ்பேரை மட்டும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காயில் பார்ப்போம் பாருங்கள். கேட்டிங்க சரி, இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்குல்ல சார், இந்த மாதிரி 2 கால் வச்சுருக்கேன், இது காயில். இந்த மாதிரி பாருங்கள் ரோஸ் கலர் இருக்குல்ல சார், இதுவும் காயில் தான். இந்த மாதிரி பாருங்கள் கலர் கொஞ்சம் வித்தியாசம், ஒயிட் கலரில் பிளாக் போர்டு இருக்கும். இது ஃபுல்லாக காயில் தான் சொல்லுவோம் நம்ம. அப்போ நெட்வொர்க் செக்ஷனில் ஃபுல்லாக பாருங்கள் காயில் வித்தியாசமான காயில் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக காயில் தான். கலர் வித்தியாசமான கலர், அதாவது நம்ம பார்த்த கலரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டர் டிஸ்கேபாசிட்டரோட விட வித்தியாசமான கலர் ஃபுல்லாக காயில் தான் சொல்லுவோம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் இது பாக்ஸ் டைப் காயில்னு சொல்லுவோம். எல்ன்ற அதாவது டீன் போட்டிருப்பாங்க. இல்லைன்னா வெறும் காயில், டீனா மியூச்சுவல் கப்பர் காயில். இது 2 பக்கம் செக் பண்ணால் சவுண்ட் வரும் சார். 2 காலம் மீட்டர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும். காயில் தான் அதிகபட்சம் சவுண்ட் வரும். இப்படி தான் நம்ம காயில் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, சிம்பிள் தெரியணும். எல்னா என்ன, ஆர்னா என்ன, சீனான்னு சொல்லி அதை மனப்பாடம் பண்ணால் தான் சர்க்யூட் பார்க்க முடியும். அது எப்படி பார்க்கணும்னு நம்ம பார்ப்போம். சர்க்யூட்டில் பார்ப்போம் பாருங்கள். பேட்டரி கனெக்டரு இதில் பாருங்கள், ப்ளஸ்ஸு, பிஎஸ்ஐ, டெம்ப்பு, கிரவுண்ட், அது ஜிஎன்டின்னு சொல்லுவோம், கிரவுண்டுன்னு சொல்லுவோம், காமன் சொல்லுவோம். சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது மைனஸோட சிம்பிள். அப்போ இதில் என்ன சார் தனியாக இருக்குதுன்னு நினைக்கலாம். எல்லா இடங்களும் இருக்கக்கூடியது மைனஸ் தான், காமன் மைனஸ் தான். அதுக்காக நம்ம ட்ராக் பண்ணணும் அவசியமில்லை. இந்த சிம்பிளை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். எல்லா இடத்துலையும் இந்த மைனஸ் சிம்பிள் கண்டிப்பாக கொடுத்துருப்பான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பேட்டரி ப்ளஸ் எங்கெல்லாம் போகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். ஃபஸ்ட்டு இப்போ சர்வீஸ் கான்செப்ட் பண்ணுறீங்கன்னா பொதுவான விஷயம், இப்போ பேட்டரியோட ப்ளஸ் எங்கே சார் போகும் அப்படின்னா இதில் நேராக பாருங்கள், ட்ராக் நேராக ட்ரெக்லைன் பாருங்கள், ஃபாலோ பண்ணி போங்க. நேராக பேட்டரி சப்ளை PF1 போகுது. அதை பவர் ஆம்பிளிஃபையர் சொல்லுவோம். இதுதான் நெட்வொர்க் ஐசின்னு சொல்லுவோம். அதை பற்றி நான் சர்க்யூட் என்ன கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். நெட்வொர்க் ஐசி டேரெக்டாக சப்ளை த்ரூவாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டவர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உடனே கிடக்கணும்னா பேட்டரி த்ரூ சப்ளை கொடுத்தாகணும். பேட்டரிலேருந்து அதுக்கு த்ரூ சப்ளை கொடுத்து இந்த மாதிரி சப்ளை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சப்ளை பேட்டரியோட ப்ளஸ் எங்கெல்லாம் போகுது அதுக்கு பேர் வி பேட்டரி, வி பின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த பாருங்கள், இதில் காயில் போட்டு நேராக ட்ராக் ஃபாலோ பண்ணி நேராக த்ரூவாக பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ஐசிக்கு தான் போகுது. இது காமன் சார். இது ஓல்டு மாடலாக இருந்தாலும் சரி, இந்த பேஸ் வச்சு தான் நீங்கள் எல்லா மாடலும் பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட் அடுத்த சர்க்யூட் அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் தெளிவாக ஆண்ட்ராய்டில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி தரேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த பேஸை ஃபாலோ பண்ணால் நீங்கள் எல்லா மாடலுக்கும் சேம் தான். இதில் எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லுவேன், உறுதியாக நான் சொல்லுவேன். இப்போ இது மாதிரி விபி போயிடுச்சு சார். பேட்டரி ப்ளஸ் ஒரு சில அதிகமான இடங்களுக்கு போகும். இது பாருங்கள், அந்த பிஎஸ்சின்னு சொன்ன டைப் டெம்பரேச்சர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் கவனிங்க. 2 லைன் 2 நம்பர் போட்டுக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிறீங்க. இதில் நேராக எங்கே சார் போகுது, அப்படியே டேரெக்டாக ஃபாலோ பண்ணி பிஎஸ்சின்னு சொல்லி இதுவும் பவர் சப்ளைஸ் தான் போகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் சொன்னோம் பார்த்தீங்களா, டெம்ப்பு, அதுவும் நேராக பார்த்திங்கன்னா துருவம் பவர் சப்ளைஸ் தான் போகும். இது 2 கெமிக்கல். அந்த 2 கெமிக்கலை நம்மளுக்கு பவர் சப்ளை ஐசி ஆனது நேராக பார்த்தீங்கன்னா அந்த லைன் பாருங்கள், 2வது காலேருந்து வர லைன் பாருங்கள், ரெசிஸ்டர் R221 சொல்லி போட்டுட்டு நேராக VWPன்ற கான்செப்ட் நேராக ஃபாலோ பண்ணி VWP அவுட்புட் 2.8 2.8 வோல்ட் வருது. இதே பாருங்கள், 3வது கால் பாருங்கள், டெம்பரேச்சர் அதே மாதிரி லைன் போட்டு R222 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டு வருது. அதாவது இங்கேருந்து அவுட்புட் ஆகுதுன்னு சொல்ல வரேன் நான். சரி, இங்கேருந்து VRF VWPன்ற 2 வோல்ட்டாக பிரியுது. இப்போ VWPன்ற நேமில் 2.8 வோல்ட்டு, VRFன்னு 1.5 வோல்ட். அதாவது டெம்பரேச்சருக்கு 1 வோல்ட்டு, டைப்புக்கு பிஎஸ்ஐக்கும் 1 வோல்டேஜ் ரெடி பண்ணிடுவாங்க. சரி, எதுக்கு இந்த வோல்ட்டு சொல்கிறேன்னா, இப்போ இந்த வோல்ட்டை வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னு சொல்ல வரேன். எப்படின்னு பாருங்கள், இந்த வோல்ட் எங்கே சார் இருக்குது, இந்த நேம் இப்போ பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சார். அந்த பேரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த சர்க்யூட்டில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இது டிஸ்பிளே கனெக்டர், அதான் டிஸ்பிளே ஜாயின் பண்ண டிஸ்பிளேக்கு வரக்கூடிய 8 பின் பழைய மாடலில். இதில் பாருங்கள், ரேம், ஃப்ளாஷ், இந்த ஃப்ளாஷ் மெமரி சொல்கிற மாதிரி இது மெமரி, இது ஃப்ளாஷ், இது சிபியூன்னு சொன்னேன். இந்த VWPன்ற நேம் பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா VWP. அப்போ பேட்ரி பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த டைப்பு வரக்கூடிய அந்த பிஎஸ்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து வரக்கூடிய வோல்ட் 2.8 வோல்ட் ஆனது டிஸ்பிளேக்கும் வருது, ஃப்ளாஷ் மெமரிக்கும் வருது சப்ளை. அந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இந்த லைன் பாருங்கள், டேரெக்டாக எங்கே சப்ளை வருது பாருங்கள், துருவா சிபியூக்கும் சப்ளை கொடுத்துருக்கான்னு சொல்ல வரேன். இந்த சப்ளை சிபியூக்கும் வோல்ட் போயிட்டுருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய பிஎஸ்ஐ டைப்பு டெம்பரேச்சர்ன்ற விஷயம் கட் ஆகிடுச்சுன்னா, அப்போ பிஎஸ்ஐன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது நம்ம சிபியூ ஃப்ளாஷ் மெமரி டிஸ்பிளேக்கு வரக்கூடிய வோல்ட். இதில் மிஸ்டேக் ஆச்சு, பேட்டரி சரியில்லை சார், கெமிக்கல் சரியில்லை, லைன் இந்த போகிற ட்ராக்கில் இருக்கிற ஸ்பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 லைன் போயிட்டு இல்லை சார் ட்ராக், இந்த ஸ்பேர் இருக்குல்ல R220 சாரி 10 கிலோம்ஸ் இன்ட்டு 2 10 கிலோம்ஸ் உள்ள பொருள் 2 பொருள் இருக்குது, இது உடஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னால், டேமேஜ் ஆனால், லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா கெமிக்கல் அதிகமான கெமிக்கல், ஸோ தொடர்ந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நம்ம டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன்.
அதாவது அதிகமான வேலை ஒர்க் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல லைன் கட்டாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், அந்த பொருள் வைக்கலாம், அதில் ஜம்பர் அடிக்கலாம்னு சொல்ல வரேன். இப்போ இது டேமேஜ் ஆனால் கூட கண்டிப்பாக செல்ஃபோன் ஆன் ஆகாமல் போயிடும் இந்த மாடல் பொறுத்து. இது மாதிரி ஒவ்வொரு மாடல் வித்தியாசப்படும் சொல்லுவேன். இப்போ டெம்பரேச்சர் சொன்னேன் சார், VRFன்னு போட்டு சார் 1.5 வோல்ட், அது எங்கே சார் இருக்குன்னு தேடுறோம். அப்போ சர்க்யூட்டில் பார்க்குறோம், ஆடியோ லைனில் பாருங்கள் VRFன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. VWP இருக்குது ப்ளஸ் VRF. இந்த சப்ளை கொடுக்கணும்னா ஆடியோ ஐசி வேலை செய்யாது. உடனே நம்ம ஐசியை மாற்றி பிரோஜனம் இல்லை சார். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் ஆம்பியர் மூலமாக தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. டைப் டெம்பரேச்சர் வச்சு தான் சர்க்யூட்டே வேலை செய்யுது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபால்ட் வரும், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டா போதும். அது மாதிரி எல்லா மாடலுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன பேஸை தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோன்னு சொல்கிறேன். அப்போ சர்வீஸ்ன்ற விஷயம் பொதுவான பேசிக் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம்னு சொல்ல வரேன். இப்போ இது மட்டும் இல்லை சார், அது ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கு மாறும். இப்போ நீங்கள் இந்த மாடல் சொல்கிறீங்களா சார், அப்படின்னா அடுத்த மாடல் சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம். அது பேஸ் விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சார். இப்போ இதில் பாருங்கள், பேட்டரி பாயிண்டில் 3 பாயிண்ட் இருக்குது. பேட்டரி, கிரவுண்டு, பிஎஸ்ஐன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது 2 ஒரே பாயிண்ட் டைப் பண்ண மாதிரி சேர்ந்து உள்ளே வந்துடுது. நேராக உள்ளே போயிடுச்சு. பிஎஸ்ஐ டெம்பரேச்சர்னு சொல்லி உள்ளே போயிடுச்சு. அது நேராக பாருங்கள், பவர் சப்ளைன்ற தனி ஐசியாக இருந்தது, இப்போ எல்லாமே சேர்த்து ஒன்றா கொடுத்துட்டாங்க. அது பேர் UEM ஐசின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ இதோட அவுட்புட் எங்கே சார் வரும்னா, நேராக வந்து இந்த சிம்னு சொல்லி வோல்டேஜ் சிம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ட்ராக் வந்து நேராக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா சிம் பெட்டுக்கு சப்ளை வந்துட்டுருக்கும், சிம் ஐசிக்கும் சப்ளை தான் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் மிஸ்டேக் சார், ஆம்பியர் மிஸ்டேக் ஆகிடுச்சு, லைன் கட் ஆகிடுச்சு, கெமிக்கல் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிம் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு மாடலுக்கும் மாறும்னு சொல்ல வரேன். இந்த பேஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஆம்பியர் ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சுட்டால் கன்ஃபார்ம் பேட்டரியை வச்சு பெரும்பாலும் ஃபால்ட்டை அந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சலான்னு சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.